அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறீர், பதில் தருகிறீர். அந்த விசுவாசத்தோடு உம்மை பற்றி கொள்ள கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 6வது அதிகாரம். ஆகியால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. இப்ப பவுல் ஒரு கேள்வி கேட்கிறாரு, பதிலும் அவரே சொல்லிடுறார். போன அதிகாரத்துல 5வது அதிகாரத்துல 20வது வசனம், பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிட்டு, அதிகமாய் பெருகிட்டுன்னு சொல்லியிருக்கு. அதனால கிருபை பெருகும்படி பாவத்துல நிலை நிற்கலாமா? பாவத்திலே கிருபை பெருகணுன்றதுக்காக பாவத்திலே நிலை நிற்கலாமா? கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றாரு. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? மரித்திருக்கிறோம். மரித்த நம்ம மறுபடியும் அந்த பாவத்துல பிழைக்க முடியாது. இனி அதிலே எப்படி பிழைத்திருப்போம்? பாவம் செய்ய கூடாது. 1 யோவான் 3வது அதிகாரத்துல இத குறிச்சு சொல்லியிருக்கு. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 8வது வசனம் 1 யோவான் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிலே 9வது வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். அதனால இனி பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பிழைக்க கூடாது. பாவத்துக்கு மரித்த நம்ம அந்த பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நம்ம ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அப்படி பெற்ற நாம் அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். கொலோசேயர் 2வது அதிகாரம் 12வது வசனம், ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதனாலே அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஞானஸ்தானம் எடுக்கும்போது அவரோடு கூட நம்ம அடக்கம் படுகிறோம். அவருடைய மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயல்களை நம்ம விசுவாசிக்கும் போது அவரோடு கூட எழுந்தவர்களாய் இருக்கிறோம். அப்ப மரணத்துக்குள்ளான அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தை பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தாரு. அது பிதாவினுடைய மகிமையினால. அது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்தினால அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கோம். அடுத்து அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களா, நமக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நியூ லைஃப். பழைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. எபிரேயர் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல
என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்ம பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில சொல்லியிருக்கு. இப்ப நம்ம புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவரோட மரணத்தின் சாயலில் நாம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டால், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். முதல்ல நம்ம மரணத்தின் சாயல்ல இணைக்கப்படணும். அப்பதான் அவர் உயிர்த்தெழுதல்ல சாயல்ல இணைக்கப்பட்டிருப்போம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்படணும், அவரோடு கூட உயிர்த்தெழுதணும். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, இனி நம்ம பாவம் செய்யக்கூடாது, பாவ சரீரம் ஒளிந்து போகணும். அதற்காக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்மளோட பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில அறையப்படணும். இதத்தான் பவுல் கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்றாரு. கிறிஸ்துவினோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கிறிஸ்துவுடனோடு கூட நம்ம சிலுவையில அறையப்படணும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 24வது வசனத்துல, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்ப நம்ம பழைய வாழ்க்கை மாறி புது மனுஷனா மாறிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியா இருக்கிறோம். அப்ப நம்மளோட விருப்பங்கள், நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட பேச்சு எல்லாவற்றிலும் புதிதாக்கப்படுகிறோம். பழைய மனுஷனை சிலுவையில அறைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்கிறோம். இந்த புதிய மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த புதிய மனுஷன் முந்தின 4:22ல முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பழைய மனுஷன் போயிடணும், இப்ப புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்றோம். அவன் எப்படி இருப்பானா, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம புது சிருஷ்டியா மாறுகிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் பாவத்துக்கு மரித்தவன் இனி பாவம் செய்ய முடியாது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறான். ஆகியால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம்னா அவரோடு கூட நம்ம பிழைத்தும் இருப்போம் அப்படின்றத நம்புறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரித்தோரிலிருந்த கிறிஸ்து இனிமேல் மரிக்க மாட்டாரு. அவர் மரித்து மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை, திரும்ப அவர் மரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54வது வசனத்துல மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது, மரணத்தை ஜெயித்து இயேசு உயிரோடு எழுந்தார். திரும்பவுமா அவர் மரிப்பதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். இயேசு மரித்தது நம்முடைய பாவங்கள்ல இருந்து நம்மளை ரட்சிக்கும்படியா இயேசு ஒரே தரம் மரித்தார். நம்மளோட பாவத்துக்குரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டு ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது
தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். மரித்தது பாவத்துக்காக மரித்தார், ஆனா பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும், நம்ம ஒவ்வொருத்தரும் பாவத்துக்கு மரித்தவர்களாக இருக்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன எண்ணிக்கொள்ளணும்னா, பாவத்துக்கு மரித்தவர்களா எண்ணிக்கொள்ளணும். அப்ப பாவத்துக்கு மரித்தோம்னா பாவம் செய்யக்கூடாது, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்கணும், பாவத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஆனா எதுக்கு பிழைத்திருக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கணும். தேவனுக்காக நம்ம உயிர் வாழ்றவங்களா இருக்கணும். அப்ப அவர் விரும்புகிற வண்ணமா நம்மளுடைய வாழ்க்கை இருக்கணும். அவருக்கு பிரியமானதை பேசணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். நம்ம வாழ்க்கையை முழுவதுமா அவருக்கென்று அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய், அவருக்காக நம்ம வாழ்றவங்களா ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம கிட்ட காணப்படணும். அப்ப இந்த நாள்ல என்ன நம்ம கற்றுக்கொண்டோம்னா, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும். அதனால பாவத்துல நிலைத்திருக்க கூடாது. கிருபை பெருகணுன்றதுக்காக பாவத்துல நிலைத்திருக்க கூடாது அப்படின்றத பார்த்தோம். நம்ம கிறிஸ்துவோடு கூட மரித்து அவரோடு கூட எழுந்திருக்கிறவங்களா இருக்கணும். புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படணும். அவருடைய மரணத்தின் சாயல்ல இணைக்கப்பட்டாதான் அவரோட உயிர்த்தெழுதலின் சாயல்ல இணைக்கப்பட முடியும். அவரோடு கூட சிலுவையில நம்மளோட பழைய மனுஷனை சிலுவையில அறையப்படணும். புதிய மனுஷரா நம்ம தேவனுக்கென்று பிழைத்திருக்கணும்னு பார்த்தோம். மரித்தவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கான். அதனால நம்ம பாவம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட மரித்தோன்னா கிறிஸ்துவோடு கூட எழுந்திருப்போம். கிறிஸ்து ஒரு தடவை தான் நமக்காக, நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்தார். நம்மளும் பாவத்துக்கு மரித்தவர்களாய் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் அவருக்கென்று வாழணும். நம்மளை முழுவதுமா அர்ப்பணிக்கணும். அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் இருக்கணும். பாவத்துக்கு மரித்தவர்களா தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் நம்ம எண்ணிக்கொள்ளணும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவத்திற்கு என்று மரித்தவர்களாய், ஆண்டவரே தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாய் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்ங்க. எங்களுடைய பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாய் உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்தி புதிய ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள ஏசப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் ஆசையும் மாம்ச இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே நாங்க எங்களுக்காக வாழக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய், உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், உம்மை மையமாக கொண்டு வாழ இயேசுவே எங்களுக்கு உதவி செய்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் உம்முடைய சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.